திமுக உடைவதற்கான சாத்தியக்கூறுகள் ஆரம்பித்து விட்டன அப்படிங்கிறது தான் முதல் செய்தி. ஆரம்பத்திலேருந்து பார்த்திங்கன்னா 1949 ஆரம்பிக்கப்பட்டது திமுக. முதல்ல எப்போ உடைஞ்சதுன்னு கேட்டிங்கன்னா ஈவிகே சம்பத், கவிஞர் கண்ணதாசன் இவங்கெல்லாம் முதல்ல திமுக விட்டு பிரிஞ்சு ஒரு தனி கட்சியை ஆரம்பித்தாங்க. அப்போதும் திமுகவை ஒன்றும் செய்ய முடியவில்லை. அதற்கடுத்தது எம்ஜிஆரை வளர்க்கும்போது அது கூட திமுக உடைஞ்சதுன்னு இல்லை, எம்ஜிஆரை கருணாநிதி டிஸ்மிஸ் பண்ணார். அதுதான் அந்த அஸ்திவாரத்தை அசைத்தது. அதற்கு பிறகுதான் திமுக ஆட்சியிலே இல்லாமல் பல ஆண்டு காலமாக கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளுக்கு மேலாக திமுக ஆட்சி பீடத்தில் அமர முடியாமல் சிக்கி தவித்தது. கருணாநிதி எத்தனையோ தந்திரங்களை செய்து பார்த்தார், ஒன்றும் நடக்கவில்லை. அதற்கப்புறம் வைகோ இப்போ பிரிஞ்சார் திமுகவை விட்டு. அப்போது திமுக உடைந்தது. ஆனால் வைகோ மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை. அதிலிருந்து திமுக உடைவதற்கான சாத்தியக்கூறே இல்லை. கருணாநிதி எப்படி கொண்டு போனார், எல்லாத்தையும் அரவணைச்சிட்டு போனார். இப்போ மறுபடியும் இப்போ திமுக உடைவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக அதிகமாகிவிட்டது என்பது தான் அரசியல் ஆடுகளத்தில் நாம் நாம் கண்டுபிடித்த விஷயங்கள். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ரஜினி பற்ற வச்சுட்டு போனார்னு அப்போவே சொன்னோம். ஆனால் ரஜினி அது ஒரு காமெடிக்காக சொன்னது மாதிரி தான் தெரிஞ்சது. ஆனால் நமக்கு வெளியிலேருந்து பார்க்குறோம். ஆனால் உள்ளே இருக்கக்கூடியவர்களுக்கு இது எப்படி உருவானதுன்னு அவர்களுக்கு சந்தேகம் வருது. இப்போ துச்சாதனன் துரைமுருகன் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே அவருக்கு பல பிரச்சனைகள். இவரை பதவியை விட்டு தூக்கணும், சீனியர்களெல்லாம் ஒதுக்கிட்டு இளைஞர்களுக்கு வழிவிடணும்னு சொல்லி இந்த ஒன்றும் தெரியாத உதயநிதி அரசியல் அரிச்சுவடியே தெரியாத உதயநிதி இப்படி ஒரு பொருளையை கிளப்பி விட்டார். அவருக்கு என்ன தெரிஞ்சது? அப்போ அந்த மாதிரி ஒரு சொல்கிறதுலேருந்தே அவர் அரசியலில் ஞான சூனியம் அப்படிங்கிறது தான் தெரியுது. ஒரு அரசியலுங்கும்போது, ஒரு கட்சிங்கும்போது, ஒரு நிர்வாகங்கும்போது, ஒரு மந்திரி சபை இருக்கும்போது, மந்திரி சபைன்னு சொல்லும்போது, அதாவது அனுபவம் வாய்ந்தவர்களும் இளைஞர்களும் கலந்த கலவையாகத்தான் ஒரு கட்சி இருக்கும். அது ரெண்டுமே கலந்த கலவை தான் ஒரு நிர்வாகத்தை நல்லா நடத்தும். எல்லாமே இளைஞர்களை போட்டிங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அது அடிப்படை ஞானம் கூட இல்லை இந்த உதயநிதிக்கு. எடுத்தோடனே இளைஞர்களை கொண்டு வரோம். உங்கள் தாத்தா அன்பழகனை எதுக்கு பக்கத்திலே வச்சுக்கிட்டாரு? அவங்கெல்லாம் கட்சி ஆரம்பிக்கும் போதே கூட இருந்தவங்க. கிட்டத்தட்ட 90 வயசுக்கு மேலே, 92. இவரை விட மூத்தவர் 2 வருடம், கருணாநிதியை விட 2 வருடம் மூத்தவர். கருணாநிதியை ஆரம்ப கட்டத்தில் எதிர்த்தவர். 1969 கருணாநிதி முதலமைச்சர்னு வரும்போது எதிர்த்தார். எம்ஜிஆர் தான் போய் ஆதரித்தார். எம்ஜிஆர் செய்த அந்த தவறுனால தான் தமிழ்நாடு சரித்திரமே மாறிப்போச்சு. தமிழ்நாடு இவ்வளோ பிரச்சனைகளை இன்றைக்கி வரை அனுபவிச்சுட்டு இருக்குது. இவரை தலைவராக, இவரை முதலமைச்சராக எம்ஜிஆர் ஏற்றுக்கொண்டு இருக்கக்கூடாது. அன்னைக்கு எதிர்த்தார். என்ன அன்பழகன் எதிர்த்ததுக்கு காரணம் என்ன சொன்னார்? நான் என்னை விட 2 வயது இளையவர், இவரை நான் தலைவராக ஏற்றுக்கொண்டு முதலமைச்சர் ஆக்கினால் என் மனைவியே என்னை மன்னிக்க மாட்டார்னு சொன்னவர் தான் அன்பழகன். ஆனால் கருணாநிதி அதை கூட பொருட்படுத்தாமல் மந்திரி ஆனதுக்கப்புறம், முதல் மந்திரி ஆனதுக்கப்புறம் அவர் அரவணைச்சிக்கிட்டார். ஏன் சீனியர் இளைஞர்கள்ங்கிறது அவருக்கு தெரியாதா? அரசியல் பேர் இளைஞர் அனுபவம் வாய்ந்தவங்களும் வேணும்ல. இது ஒன்றுமே அடிப்படை விஷயமே தெரியாத உதயநிதி இளைஞர்களுக்கு கொடுக்கணும்னு ஒன்று அங்கே இருக்கிற சீனியருங்களுக்கெல்லாம் வைத்த கலக்கிச்சு. நம்ம பதவியை காலி பண்ணிடுவாங்க. இதுக்காகத்தான் இந்த உதயநிதி தான் அப்படி சொல்கிறாருங்கிறதுக்காக, உதயநிதியை கையில் போட்டுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக துரைமுருகன் சொல்லி பார்த்தாரு. ஸ்டாலினுக்கு அப்புறம் உதயநிதி, அதுக்கப்புறம் இன்பநிதி, இவங்களெல்லாம் முதலமைச்சராக பார்த்துட்டு தான் கண்ணை மூடணுங்கிற அளவுக்கு தரம் தாழ்ந்து போய் இப்பெல்லாம் பேசினார். எதுக்காக? உதயநிதியை கொஞ்சம் கையில் போட்டுக்கணுங்கிறதுக்காக. இந்த உதயநிதி திருந்துவதாக இல்லை. சில திரைத்துறையை சேர்ந்த சில பேர் அவருக்கு ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. திமுக எம்எல்ஏக்களில் இளைஞர்களுக்கு சில பேருக்கு ரெக்கமெண்டேஷன். அவங்களுக்கு எப்படியாச்சும் பதவி வாங்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக இந்த உதயநிதி இது இளைஞர்களை கொண்டு வரணும்னு சொல்லி அடிப்படை ஞானம் இல்லாமல் பேசி கொண்டு இருக்கிறார். உதயநிதியை பார்த்து கேட்குறேன், இன்றைக்கி உங்கள் திமுக அறக்கட்டளையில் ஆயிரக்கணக்கான கோடி வச்சுருக்கீங்கள, அதெல்லாம் யார் கொடுத்த பணம்? இந்த சீனியருங்கள்லாம் அல்லும் பகலும் கஷ்டத்துக்கு கட்சிக்காக கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் வாங்கி வசூலாக கொடுத்த பணம். ஆயிரக்கணக்கான கோடியை திமுக அறக்கட்டளையில் வைத்துவிட்டு உங்கள் குடும்ப உறுப்பினர்களைத்தான் அதில் உறுப்பினராக வச்சுருக்கீங்க. அதுக்கு கூட சீனியருங்க கண்டுக்கலை. சரி, ஏதோ கட்சியை நடத்துகிறாங்கன்னு. எலெக்ஷன் நடத்தும் போது உங்கள் சொந்த செல்வாக்கிலையா திமுகவுக்கு ஓட்டு விழுந்து ஜெயிக்குது? இந்த 4000 ரூபா கொடுக்குறதெல்லாம் நீங்களும் உங்கள் அப்பாவும் தான் போய் கொடுக்குறீங்களா? இந்த சீனியருங்க தான். நீங்கள் சொல்கிறீங்களே வயசானவங்க, அவர்கள் தான்
ஒவ்வொரு ஃபீல்டு ஒர்க்கை பார்க்குறவங்க கேஎன்ஆர் பொன்முடி துரைமுடி இவங்கெல்லாம் வந்து ஃபீல்டு ஒர்க்கை பார்த்து கட்சி கட்டமைப்புகள் எல்லாம் எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சவங்க. ரவுடிகளை சப்ளை பண்ணுறதுலேருந்து, மாநாடு நடத்துறது கொண்டு வர்றதுலேருந்து, கள்ள ஓட்டு போடுறதுலேருந்து அத்தனை வேலையை செஞ்சு உங்கள் கட்சியை ஜெயிக்க வைப்பவர்கள் இந்த சீனியருங்க தான். அவர்களை ஒரே நேரத்தில் நீங்கள் புறந்தள்ள முடியாது. அரசியலை புரிஞ்சுக்கங்க. அப்படி இருக்கும்போது அவங்கள வந்துட்டு ஒவ்வொரு தடவையும் மாற்ற போகிறோம், இளைஞர்களை கொண்டு வர போகிறோங்கிறீங்களே, எவ்வளவு தான் பொறுத்து போவாங்க? திமுக ரெக்கட்டில கோடிக்கணக்கில் கொள்ளையடித்து உங்கள் குடும்ப உறுப்பினர்களே அதில் வந்து உறுப்பினர்களாக போட்டதுக்கு கூட அவரும் வாயை திறக்கலை. காரணம் சரி கட்சி இதாகுது அப்படின்னு. அதுக்கப்புறம் அதிமுகவை சேர்ந்த 10 பேரை மந்திரியாக்குனீங்க. திமுகவை சேர்ந்த சீனியர்கள் யாருமே வாயை திறக்கலை. காரணம் கட்சி உடஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. திமுகவில் இருக்கிற சீனியருங்க யாராச்சும் உங்கள் வீட்டுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் ஸ்டாலின் வீட்டிற்கும் ஸ்டாலின் குடும்பத்திற்கும் நெருக்கமாக இருக்கிறார்களா? உங்ககிட்ட இப்போ நெருக்கமாக இருக்கிறதுனா யார்? அதிமுகலேருந்து வந்தவங்க. செந்தில் பாலாஜி உங்கள் அப்பாவுக்கு வலதுகை. காரணம் என்ன? செந்தில் பாலாஜி கலெக்ஷன் கொடுக்குறாரு. திமுக சீனியர்கள் வாயை திறக்கலை. ஏவாவாலும் உங்கள் அப்பாவுக்கு வலதுகை வாயை திறக்கலை. கட்சி உடஞ்சிடக்கூடாதுன்னு பார்த்தாங்க. அதுக்கடுத்தது சேகர்பாபு தான் உங்கள் வலதுகை. ஆக அதிமுகவை சேர்ந்த அத்தனை பேரையும் வலதுகையாக வைத்துக்கொண்டு திமுக சீனியர்களை எல்லாம் அவமானப்படுத்தி கொண்டு இருந்தீர்கள். அதை கூட அவங்க பொருட்படுத்தலை. சரி இது இப்போ பதவிக்கே ஆப்பு வைக்கணும்னா இப்போ சேர்ந்துட்டார் இவர் துரைமுருகன் வந்து எல்லாத்தையும் மீட்டிங் போட்டார் மறைமுகமாக. பொன்முடி இந்த ஜாமீன் வாங்கி இதை வாங்கினதெல்லாம் அவர் சொந்த பணத்தை செலவு பண்ணி தான் வாங்கினார். திமுகலேருந்து ஒரு விசா கொடுக்கலை. எழுதி வச்சுக்கோங்க. நேரு, பொன்முடி, இவங்க துரைமுருகன் இந்த மாதிரி பழைய ஆளுங்கள்லாம் இப்போ ஒன்று சேர்ந்துட்டாங்க. அதில் வேடிக்கை எப்படி பிரிஞ்சிச்சு? அதிமுக குரூப்பு, திமுக குரூப்புன்னு. இவர்களெல்லாம் நம்மை கை வைத்தால் இவர்களை ஒழித்து விட வேண்டும்ங்கிற எண்ணத்துக்கு வந்துட்டாங்க. அதனால் ஸ்டாலின் வந்து பொம்மை மாதிரி இருக்கார். பையன் என்ன சொல்கிறானோ அதுக்கு தலையாட்டி கொண்டு இருக்கிறார். பையன் அவங்க அம்மாட்ட போய் சொல்கிறாரு, அம்மா சொன்ன உடனே தலையாட்டி கொண்டு இருக்கிறார். ஸ்டாலின் காலத்திலேயே திமுக சுக்குநூறாக போடும் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்பு அந்த ரஜினிகாந்த் பேசுனதுக்கப்புறம் இவங்களுக்கு அதிகமாகிடுச்சு. காரணம் இவர்கள் துரைமுருகன் மற்றும் சீனியர்கள் கேஎன்ஆர் இவங்கெல்லாம் பொன்முடி இவங்கெல்லாம் சொல்லக்கூடிய விஷயம் அது ரஜினியாக பேசவில்லை. ஸ்டாலின் இந்த மாதிரி நிலைமை இருக்குது, அதை பற்றியும் கொஞ்சம் கோடிட்டு சொல்லுங்கன்னு சொன்னதாகவும் அவர் சொன்னதற்கு பிறகுதான் அவர் இப்படி பேசுனதாகவும் செய்தி வந்திருக்கு. இவர் வந்து ஏவா வேலு வந்து ரஜினிகிட்டையும் சொல்லியிருக்காரு, அது ஸ்டாலின் சொல்லித்தான் சொல்லியிருக்காரு, எங்களை புறந்தொடணுங்கிறதுக்காக பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இப்போ சீனியர்களுக்கு வெளியில் வந்த உடனே சீனியர்கள் கொதித்து போயிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருந்தது வேறு. ஸோ ஒரு சீனியர்களை மந்திரியை விட்டு தூக்குனா அப்போ தான் திமுக சுக்குநூறாகும் அப்படிங்கிற விஷயம் வந்து அப்போ தான் நமக்கு தெரிய வரும்.